ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 21/11/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சஷ்டி திதி மாலை 5:03 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம் மதியம் 3:33 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ஆயில்யம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. மதியம் 3:33 வரை, அதாவது பூசம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுக்லம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே குரு புஷ்ய யோகம் அப்படின்னு கொடுத்திருப்பா. இது என்ன குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வியாழக்கிழமை நாளும் பூசம் நட்சத்திரம் நாளும் ஒன்றாக இணைகின்ற நாளை குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லி இருப்பா. இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குருவினுடைய ஜென்ம நட்சத்திரமே பூசம் தான் அப்படின்னு சொல்லுவா. ஆக இந்த குரு பகவான்னு சொல்றாள், இந்த வியாழன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கு இல்லையா நவகிரகத்திலே, அந்த ப்ரஹஸ்பதியினுடைய ஜென்ம நட்சத்திர நாளான அந்த பூச நட்சத்திர நாளும் இந்த வியாழக்கிழமை நாளும் ஒன்றாக இணைகின்ற நாள் அந்த ப்ரஹஸ்பதிக்கு மிகவும் விசேஷமான நாளாக பார்க்கப்படுகிறது. இது போக இன்றைய தினம் தேய்பிரை சுப முகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் காலை 6:14 சூரிய அஸ்தமனம் மாலை 5:35 சந்திர அஸ்தமனம் பகல் 11:07 சந்திர உதயம் இரவு 10:57 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:33 முதல் 6:14 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் மதியம் 1:19 முதல் 2:45 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:14 முதல் 7:39 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:04 முதல் 10:29 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:29 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் பகல் 1:48 வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் தான் சொல்லணும். உஷா ரவீந்திரன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பேச்சாளர் ஆக வருவதற்கு, அதாவது ஒரு நல்ல ஒரு பேச்சாளர்னு சொல்றா இல்லையா, இன்னைக்கு நிறைய பேர் தொலைக்காட்சியில பேசுறா பாக்குறோம், நிறைய அந்த பட்டிமன்றங்கள்லாம் நம்ம பாக்குறோம். இது போக அந்த மாதிரி அந்த ஒரு பேச்சாளராக உருவாவதற்கு ஜாதகம் துணை புரியுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக அவர்களுடைய ஜாதகம்தான் துணை புரியும். நல்ல ஒரு பேச்சாளராக உருவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஜாதகத்திலே 2ஆம் பாவகம்னு சொல்லுவார். லக்னத்திலிருந்து அந்த 2ஆம் பாவகம் என்பது வலிமை பெற்றிருக்க வேண்டும். 2ஆம் பாவகத்தினுடைய அதிபதி லக்னத்திலேயே இருந்தாலும் அல்லது லக்னாதிபதியே 2ஆம் பாவகத்திலே சென்று அமர்ந்திருந்தாலும் நல்ல பேச்சு திறன் என்பது அவர்களிடத்திலே இயற்கையாகவே அமைந்திருக்கும். ஆனால் அந்த கிரகத்தோட ஒரு சூரியன் அல்லது சனி அல்லது செவ்வாய், இந்த ராகு கேது போன்ற கிரகங்கள் இணையக்கூடாது. அப்படி அவர்கள் இணைந்திருந்தாலும் கூட அந்த 2ஆம் பாவக அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்க வேண்டும், அல்லது 2ஆம் பாவத்திலே ஒரு கிரகமானது உச்ச பலம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்களால் ஒரு நல்ல பேச்சாளராக உருவெடுக்க முடியும். இப்ப நம்ம பேச்சாளர்னு எடுத்துட்டோம்னா எல்லாரும் தான் பேசுறா இல்லையா. ஒரு சிலர் பார்த்தோம்னா ஆன்மீக பேச்சுக்களை பேசுகிறார்கள். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா ரொம்ப லௌகீகமா, அதாவது ரொம்ப ஜனரஞ்சகமா பேசுறவா இருப்பா தெரியுமா. பொதுவாக அந்த ஜனங்களை ஈர்க்கக்கூடிய திறன், அவர்களை அப்படியே கவர் பண்ணக்கூடிய திறன் சொல்றா இல்லையா, தங்களுடைய பேச்சு திறனின் மூலமாக அப்படியே கட்டி போட்டு வச்சுட்டான்னு சொல்றா இல்லையா,
அதற்கு அந்த சுக்கிரன் என்கின்ற அந்த கிரகத்தினுடைய பலம் என்பது இருக்க வேண்டும். அதே நேரத்திலே ஒரு ஆன்மீக பேச்சாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அங்கே குரு என்கின்ற கிரகம் அந்த 2ஆம் பாவகத்திலே ஆட்சி பலத்தோடு சஞ்சரித்தால் மட்டுமே அவர்கள் ஒரு ஆன்மீக பேச்சாளராக உருவெடுக்க முடியும். இந்த ஆன்மீக பேச்சிலேயே ஒரு சில பேர் வெறும் தத்துவத்தை மட்டும் பேசுவார் தெரியுமா? அந்த பேச்சுக்களிலேயே தத்துவம் என்பதுதான் நிறைந்திருக்கும். பொதுவாகவே அந்த ஆன்மீக நூல்களை பற்றி, அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்மங்களை பற்றி, மைய கருத்துக்களை மட்டுமே மையப்படுத்தி பேசிக் கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஞான நிலை அப்படின்னு சொல்றா இல்லையா? அது போன்ற நிலை, அது போன்ற பேச்சாளராக உருவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கேது என்கின்ற கிரகமானது துணை புரிய வேண்டும். ஜென்ரலா இப்ப நான் ஒரு ஜனரஞ்சகமான, அதாவது இந்த நேர் எப்படி கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, தன்னுடைய பெண்ணை ஒரு சிறந்த பேச்சாளராக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது உங்க பெண்ணுடைய ஜாதகத்திலே அந்த 2ஆம் பாவகத்திலே அந்த சுக்கிரன் என்கின்ற கிரகம் வலிமை பெற்றிருக்கிறதா, அல்லது ஏதேனும் ஒரு விதத்திலே அந்த சுக்கிரன் என்கின்ற கிரகமானது 2ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்கிறதா என்று பாருங்கள். அப்படி தொடர்பு கொண்டிருந்தால் தாராளமாக நீங்கள் உங்கள் குழந்தையை ஒரு பேச்சாளராக அவருக்கு அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறத நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆட்டோமேட்டிக்காவே அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிடுவா தெரியுமா? ஒரு சில பேச்சாளர்கள் பார்த்தோம்னா எழுதி கொடுத்து பேசுபவர்களாக இருப்பார்கள். உதாரணத்திற்கு பார்த்தோம்னா இந்த திரைப்பட நடிகர்கள்லாம் இருக்காங்கன்னு சொன்னோம்னா ரொம்ப நல்லா வசனம் பேசியிருப்பா, ரொம்ப லெங்க்தியான ஒரு டயலாகா இருக்கும், அதை ரொம்ப பிரமாதமா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பா, வெளிப்படுத்தி இருப்பா. அவர்களுடைய அந்த வாய்ஸ் வரும் பொழுதே அந்த ரசிகர்கள்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவா தெரியுமா? அதுபோல், ஆனால் எழுதியது அவர்கள் அல்ல, வேற யாரோ அந்த டயலாக்ஸை எழுதியிருப்பா, ஆனா இவர்கள் பேசி இருப்பார்கள். இதற்கு அந்த சுக்கிரன் என்கின்ற கிரகம் பலமாக துணை புரியும். அதே நேரத்திலே அந்த 2ஆம் பாவகத்திலேயே சுக்கிரனோடு புதன் என்கின்ற கிரகம் இணைந்திருந்தால் இவர்களாகவே, அதாவது இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்றா பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த சபைக்கு ஏற்றவாறு பேசக்கூடிய திறனை பெற்றிருப்பார்கள். எந்த சபையிலே எப்படி பேச வேண்டும் என்பது இருக்கிறது அல்லவா? ஒரு கல்லூரியில போய் உட்கார்ந்துட்டு நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் மத்தியில போய் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு என்பது ரொம்ப பிரமாதமா எடுக்காது இல்ல. அதே ஆன்மீக சொற்பொழிவாக இருந்தாலும் அதே கல்லூரியிலேயே அந்த மாணவர்களை கவனிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவர்களோடு ஒன்றாக இணைந்து அவர்கள் லெவலுக்கு இறங்கி போய் அவர்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொன்னால் அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லவா? கம்பராமாயணத்தை பத்தி பேசணும்னு சொன்னா ஒரு காலேஜில் போய் பேசும்பொழுது எப்படி பேசணும், அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா? இது போன்ற அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், எந்த சபையிலே எப்படி பேச வேண்டும், அதாவது வசனங்களை எழுதி வைக்காமல் அந்த இடத்திலே சென்று அங்க போய் உட்கார்ந்து அந்த நேரத்திலேயே அந்த ஆன் தி ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவார். இந்த பேச்சு போட்டிலாம் போகும்பொழுது பார்த்தோம்னா ஆன் தி ஸ்பாட் டாபிக் கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா? அந்த ஆன் தி ஸ்பாட் டாபிக்ல எந்த குழந்தை நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்றதோ அந்த குழந்தை தான் ஒரு சிறந்த பேச்சாளராக உருவெடுக்க முடியும். இதற்கு அவர்களுடைய கிரகநிலை துணை புரியுமா, ஜாதகம் துணை புரியுமா என்று கேட்டால் சர்வ நிச்சயமாக துணை புரியும். அதற்கு புதன் என்கின்ற கிரகமும் சுக்கிரன் என்கின்ற கிரகமும் வளர்பிறை சந்திரன் என்கின்ற கிரகமும் பெரிதும் துணை புரியும். இது போக குருவானவர் இருந்தார்னா அந்த குருவானவர் ஒரு டீசென்டான ஸ்பீச் அப்படின்னு சொல்றா இல்லையா, ரொம்ப ஜென்டிலான, அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு பேச்சினை தரக்கூடியது வாக்குஸ்தானத்திலே குருவானவர் இருந்தால் அவர்களுக்கு அப்படி அமையும். ஆக ஒரு சிறந்த பேச்சாளராக உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவர்களுடைய ஜாதகத்திலே கிரகநிலை கண்டிப்பாக துணை புரிய வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.